வணக்கம். இன்னைக்கு எப்படி ஒரு ஈஸியா எப்படி எறா செய்யலான்றத பார்க்க போறோம். இது சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியா செய்துடலாம். ஒரு 1/2 மணி நேரத்திலே நம்ம இது செய்துடலாம். இது வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தது அனுஷியான்ற ஒரு சிஸ்டர் சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப தான் நீங்க என்னோட வீடியோலாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வீடியோவெல்லாம் பார்க்கலாம். இறால் கழுவுறதுக்கு தான் நேரம் ஆகும். ஆனா, இது குக் பண்றதுக்கு வந்து எப்படியும் 1/2 ஹவர் தான் தேவைப்படும். அதுக்கு மேல தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம இதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி செய்யலான்றத நம்ம பார்ப்போம். இங்க கிராமத்தில வந்து இறால வந்து சாப்பிட மாட்டாங்க. அது பூச்சின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. நாங்க சென்னையில இருந்து இருந்ததுனால, நமக்கு சாப்பிட்டு பழக்கமா இருக்கு. முதல்ல வந்து இறாவ நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இப்ப நான் எடுத்துக்கிறது வந்து 1/2 கிலோ எறாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுதுகள்லாம் இருக்கு. இதோட அளவு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த பொடிய எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு, இது கூட வந்து தயிரு, லெமன் 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கழுவி வச்சிருக்க எறாவ வந்து இந்த கலவையில போட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இதுக்கு வந்து பெரிய எறா தான் பயன்படுத்தணும். சின்ன எறா பயன்படுத்தாதீங்க. ஏன்னா சின்ன எறா பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் குக் பண்றதுக்கு. ஒண்ணொண்ணா போடுறதுனால. அதனால நீங்க பெரிய எறாவ பயன்படுத்துங்க. இந்த இறால வந்து நல்லா கிளறி விட்டுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ண போறதில்ல. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல ஒரு வானல் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயில செய்தாலும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் பயன்படுத்துறேன். அதுக்கு மேல வந்து கருவேப்பிலைய வந்து கிள்ளி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமா வந்து இந்த எறாவ வந்து ஒண்ணொண்ணா எடுத்து ஃப்ரை பண்ணணும். அதாவது மொத்தமா போட்டு கடாயில கிளறக்கூடாது. ஒண்ணொண்ணா எடுத்து போட்டீங்கனாலே அது அழகா ரவுண்டா சுருண்டு வரும். எறாவ வந்து ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த பக்கம் 3 நிமிஷம், அந்த பக்கம் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். அது வெந்துரும். ரொம்ப நேரமும் நம்ம வேக வச்சோம்னா ரப்பர் மாரி ஆயிடும். அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால இந்த 6 டூ 7 நிமிஷமே அதுக்கு போதுமான நேரம். இப்ப பார்த்தீங்கன்னா, எறா வந்து ரவுண்டா சுருண்டு வந்துச்சு. லேசா வெந்தும் இருக்கு. அப்போ கலர் மாறுனோனே உடனே எறாவ வந்து திருப்பி போடுங்க. அது கருவேப்பிலையோடயே திருப்பி போடுங்க. இதே முறைய பயன்படுத்தி இருக்கிற எறா எல்லாமே பொரிச்சு எடுத்துக்குங்க. பொரிச்சு முடிச்சு எடுத்தோனே, இத வந்து நம்ம ஸ்டார்ட்டராவும் சாப்பிடலாம். இல்ல தயிர் சாதம், சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். அத விட இத வந்து பிரெட்ல வந்து புதினா வச்சுட்டு, மேல வந்து எறா வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா, சுவை இன்னும் கூடுதலா இருக்கும். இல்லைங்க நம்ம 1/2 அன் ஹவர்லயே வந்து ஒரு எறாவ பொரிச்சாச்சு. சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியா செய்துடலாம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி நறுக்கணும். ரொம்ப நேரம் ஆகுன்றதெல்லாம் வேணாம். எறாவ கழுவுறோம், பொடிய போடுறோம், வறுக்கிறோம். இவ்வளோதாங்க சிம்பிளான இது. இவ்வளோ ஈஸியா நம்ம சமைச்சாச்சு இன்னைக்கு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அப்படி இல்ல எறா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க செய்து தாங்க. ஒரு முறை செய்தாலே நீங்க எப்பவும் கண்டிப்பா செய்துட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்கள வேறொரு டிஷ்ஷோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.